ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது ஓரளவுக்கு இப்போ ரொம்ப காமன் ப்ரொசீஜர் ஆகிடுச்சு. நிறைய பேர் இந்த மூட்டு தேய்மானத்தில் ரொம்ப நாள் சஃபர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. பட் இந்த சர்ஜரி முடிஞ்சு கொஞ்ச நாளில் நம்ம நிறைய பேரில் காண்றது ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ், அதாவது தூக்கம் வராமல் இருக்கிறது. ஸோ இந்த வீடியோவில் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், அது இருந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம். லாங் டேர்ம் சக்ஸஸ் ரேட்ஸ், அதாவது 20 வருஷத்துக்கு பார்க்கும்போது 100 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோன்னா 90 பேருக்கும் மேலே 20 வருஷத்துக்கும் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷனுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. பட் எல்லாமே ஃபஸ்ட்லேருந்தே 100% நார்மல் ஸ்மூத் கிடையாது. இதுக்குன்னு ஒரு ரிகவரி பீரியட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 2 months 3 months வரைக்கும் இதுக்கு ஒரு ரிகவரி பீரியட் உண்டு. பெட் ரெஸ்ட்னு கிடையாது, நீங்கள் நார்மலுக்கு வந்துகிட்டே இருப்பீங்க. ஃபஸ்ட் டே சர்ஜரி பண்ணதுலேருந்து நடக்க வச்சு, வாக்கர் வச்சு நீங்கள் நடந்துடலாம், மாடிப்படி ஏறலாம், பாத்ரூமில் உட்காந்து எழுந்திரிக்கலாம்லாம். இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 days 3 daysலேயே ஆரம்பிச்சிடுறோம். நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க, நடந்துகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம், டைனிங் டேபிள் போய் நீங்களாக சாப்பிட்றலாம், உங்கள் வேலைகளை நீங்களே பார்த்துக்கிற அளவுக்கு நல்லா இருப்பீங்க. பட் ஃபஸ்ட்டு ஒரு 2 months வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு காமனாக காணப்படுற ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் வரல அப்படின்வாங்க. டாக்டர், எங்களுக்கு பெயினெல்லாம் ஓரளவு கண்ட்ரோலாக இருக்குது டாக்டர், ஆனால் நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்வாங்க. ஸோ இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஒரு மல்டி ஃபேக்டோரியல், அதாவது ஒரு காரணம் இல்லை, ஒரு 3-4 காரணம் சேர்ந்து வர்றது தான் இந்த ஸ்லீப்லெஸ்னஸ் ஆஃப்டர் சர்ஜரி. ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ரெஸ். சர்ஜரி பண்ணியிருக்கோம், நல்லா ஆகிடுவோமா, நமக்கு எதுவும் பிரச்சனை வராமல் இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், காமன் வித் எனி சர்ஜரி. ஸோ அது தான் ஃபஸ்ட்டு ரீசன் ஜென்ரலி. பட் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்த மாதிரி நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி 20 வருஷத்துக்கு பார்த்தோம்னா 100ல் 90 பேர் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டைஸ்டு சர்ஜரி. நிறைய சர்ஜன்ஸ் பண்ணுறோம், நிறைய நம்பர்ஸில் பண்ணுறோங்கிறதுனால எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் ஜென்ரலாக பண்ணியிருக்க மாட்டாங்க, உங்களுக்கு முன்னாடி பல 100 பேருக்கு பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜர், நல்ல சக்ஸஸ் ரேட், ஹிஸ்டாரிக்கலி நல்ல சக்ஸஸ் ரேட்ஸ் வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர், அதுதான் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட் முடிஞ்சு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஹை. ஸோ அதனால் பயப்படாமல் இருங்க, மென்டல் டென்ஷனை எடுத்துருங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பெயின் ஒரு காரணம். ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட் முடிஞ்சு வெளியில் வர்றப்ப கொஞ்சம் பெயின் இருக்கிறது நார்மல் தான். ஸோ பெயின் மெடிசன் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணியிருப்போம், அதை தாண்டியும் கொஞ்சம் பெயின் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 days பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஜென்ரலாக பெயின் மெடிசன்ஸ் வாயால் எடுத்துக்கிற டேப்லெட்ஸ் தான் கொடுத்துருப்போம். மோஸ்ட்லி வெல் கண்ட்ரோல், 80 to 90% நல்ல கண்ட்ரோல் இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் அதிகரிக்கலாமே தவிர ஓரளவுக்கு மெடிசன்ஸில் நல்ல கண்ட்ரோல் இருக்கும். பட் அதை தாண்டியும் கொஞ்சம் பெயின் இருக்குது அப்படின்னா நைட்டு ஒரு சில பேர் அதை ஃபீல் பண்ணி அதில் உங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வரலாம். ஸோ இதுக்கு நான் சொல்கிறது மெயினாக என்ன அப்படின்னா, நிறைய பேர் நாங்கள் கொடுக்குற மெடிசனை விட கொஞ்சம் கம்மியாக தான் பெயின் மெடிசன் எடுத்துக்கிறாங்க. ஜென்ரலாக நிறைய பேருக்கு ஸ்கெட்யூல்டு மெடிசன், அதாவது நீங்கள் இந்த டைமில் எடுங்க அப்படின்னு மெடிசன் கொடுத்துருப்போம். அதை தவிர இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் மெடிசனும் கொடுத்துருப்போம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மெடிசன் எடுத்துகிட்டா ஏதாவது எனக்கு சைடு எஃபெக்ட் வந்துருமோ அப்படின்ற பயத்தில் ரொம்ப கம்மியாக பெயின் மெடிசன் எடுப்பாங்க. ஜென்ரலாக நாங்கள் டாக்டர் சர்ஜரி பண்ணியிருக்கிறோம், உங்களுக்கு கொடுக்குறோன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு ரீசனபிளி ஷுவராக இருந்தால் தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ டாக்டர் என்ன கொடுத்துருக்குறாரோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பயப்படாமல். ரொம்ப கம்மியாக பெயின் மெடிசன் எடுத்திங்கன்னா இன்னும் தூக்கம் வராது, பெயின் இருக்கிறதும், அதனால உங்களோட ரிக்கவரியும் பாதிக்கும். நீங்கள் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நிறையா பாதிக்கும். ஸோ அதனால் என்ன டோஸில் டாக்டர்ஸ் பெயின் மெடிசன் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. மூணாவது காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக உங்கள் ஆக்டிவிட்டி நார்மலாக இருக்காது. நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்கிறீங்க, ஒரு 10 நாள் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக முன்னாடி நடந்துட்டு இருக்கிற அளவுக்கு நடக்க போகிறதில்ல. ஓரளவுக்கு அதிக நேரம் கொஞ்சம் பெட்டில் இருப்பீங்க, சேரில் இருப்பீங்க, இந்த மாதிரி தான் இருப்பீங்க. டெய்லி ஒரு 3-4 தடவை நடக்கிற மாதிரி இருக்கும், பட் நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ உங்கள் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மார்னிங் டைம் தூங்கிடுவாங்க. ஸோ மார்னிங் டைம் தூங்கிட்டீங்க, ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்றப்ப திருப்பி நைட் ஸ்லீப்பை இன்னும் அதிகமாக பாதிக்கும். ஸோ என்னோடய ரெக்கமெண்டேஷன் ஜென்ரலாக என்னென்னா, ஓரளவுக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்க முடியுமோ இருங்க, ரொம்ப உட்காந்தே இருக்க தேவையில்லை. எவ்வளோ உங்களோட வித்தின் யுவர் பெயின் டாலரன்ஸ், வித்தின் யுவர் கம்ஃபர்ட் லெவல் எவ்வளோ நடந்துகிட்டு இருக்க முடியுமோ அவ்வளோ நடந்துட்டுருங்க. பாக்கி டைம் டூ சம்திங் உங்களோட
மென்டல் ஆக்டிவிட்டியை எங்கேஜாக வச்சுக்கிற மாதிரி. நீங்கள் நடந்துகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஓகே, பட் அதர் டைம்ஸ் நீங்கள் மென்டலி ஆக்டிவாக இருக்கிறீங்க. இப்போ ஏதோ ஒரு பசில் போடுறீங்க, ஒரு சுடோக்கு போடுறீங்க, ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து காலையில் நேரத்தில் தூங்க மாட்டீங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீ காஃபி குடிக்கிறது. ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா 4 மணிக்கு மேலே டீ காஃபி எதுவும் குடிக்காதீங்க. டீ அண்ட் காஃபி ஜென்ரலாக அதில் கெஃபைன், நிக்கோட்டின்லாம் இருக்கும். இதுவே உங்களோட ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்க்கு காரணமாக இருக்கலாம். ஏற்கனவே ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ், அதாவது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, பெயின் இதெல்லாம் இருக்கும்போது இன்னும் டீ ஏதாவது ஒரு 6 மணிக்கு குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு தூக்கம் வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம். இதுக்கு மேலேயும் இருந்தது அப்படின்னா ஸ்லீப்புக்குன்னு டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். நத்திங் ராங். ஷார்ட் டேர்ம் பீரியட்ஸுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட நீங்கள் ஸ்லீப் மெடிசன் எடுத்திங்கன்னா ஜென்ரலி வெரி சேஃப். ஸோ ஒரு சம்மரியில் சொல்லணுன்னா, இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்கு அப்புறம் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸுங்கிறது கொஞ்சம் காமன் தான். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆர் ஆங்ஸைட்டியை விட்டுருங்க. ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாண்டர்டைஸ் ப்ரொசீஜர், நல்ல ரிசல்ட் நீங்கள் ஜென்ரலாக எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் ஜென்ரலாக இருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ரெண்டாவது, டாக்டர் கொடுக்குற அளவுக்கு பெயின் மெடிசன் எடுத்து உங்கள் பெயினை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தேர்ட், ஆக்டிவாக இருங்க. எவ்வளோ நடக்க முடியுமோ ஒரு நாளில் நடங்க. நடக்க முடியாத நேரத்தில் உங்களை மூளைக்கு வேலை கொடுத்து மென்டலி ஆக்டிவாக இருங்க. நாலாவது, டீ காஃபி குடிக்கிறத 4 மணிக்கு மேலே அவாய்ட் பண்ணிடுங்க. அஞ்சாவது, இதுக்கெல்லாம் சரி வரலை அப்படின்னா டாக்டர்கிட்ட ஸ்லீப் மெடிசன் வாங்கி ஃபியூ டேஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணால் ஜென்ரலாக ஒரு 2 to 3 monthsக்குள்ளே இதெல்லாம் சால்வ் ஆகிடும். நீங்கள் நல்லா இருக்கலாம். இதை பற்றின சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோஸில் டெஃபினெட்லி அட்ரஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ.